உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பேசிட்டே போற? அஹானா மேம், இவ தான் அஹானா, என்னோட சிஸ்டர், அதாவது என்னோட நாத்தனார். ஒரு செகண்ட் லக்ஷ்மி, நான் உன்கிட்ட தானே கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எதுக்கு வந்த? அஹானா எல்லாம் ஓகே தானே? ஒரு செகண்ட், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அத சொல்லு, எதுக்கு வந்த? மேம் ப்ளீஸ் இவங்களை பிரிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு இவங்களை பிரிச்சிடாதீங்க. ஏன்னா லக்ஷ்மி அண்ணி என்ன பண்றாங்களோ அதை என்னை காப்பாத்துறதுக்காக தான் பண்றாங்க. லக்ஷ்மி அண்ணி பிரெக்னன்ட்டே கிடையாது. இங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது நான் தான். குட் நியூஸ் என்னன்னா, இந்த வீட்டுக்கு புதுசா வாரிசு வரப்போகுது. ஓப்ராய் ஃபேமிலியோட குலதெய்வம் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்க போகுது. ரிஷி அப்பாவாக போறாரு. அப்புறம் லக்ஷ்மி அண்ணி வேணுனே நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பழியையும் தாமேல சுமந்துட்டு இருக்காங்க. என்ன இது? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்றேன் மேம். இவங்க எதுவுமே பண்ணல. பிரெக்னன்சிய காரணம் காட்டி டிவோர்ஸ் வாங்கிடுவாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்னால வீட்ல இருக்க முடியல. நான் ஓடி இங்க வந்துட்டேன். என்ன காப்பாத்துறதுக்காகவும் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான் இப்படி செய்யறாங்க. நான் பண்ண தப்புக்காக ப்ளீஸ் இவங்களை தண்டிச்சிடாதீங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு செகண்ட் ஆனா, நீ பிரெக்னன்ட்டா? ஆமா அண்ணா, என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். பட் இப்ப நாங்க பிரிஞ்சிட்டோம். இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ண விரும்பல. அண்ட் லக்ஷ்மி அண்ணியும் அந்த நர்ஸும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கௌதம் அவர் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. அண்ணி தான் சொன்னாங்க நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க. சோ நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவரு என் பாஸ் கூடவே என்னையும் ஏத்துக்கிட்டாரு. He likes me அண்ணா. ஆனா அண்ணி தான் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட அவர் இத பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அதோட அவங்க என்ன ஏத்துக்காத வரைக்கும் பிரெக்னன்சிய பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா கௌதம் இது வரைக்கும் தன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல. அதனாலதான் அண்ணி மௌனமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இவங்க எந்த தப்பா பண்ணல. நான் பண்ண தப்புக்கு இவங்களை தண்டிச்சிடாதீங்க. என்ன அண்ணி, உங்க ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு நான் புது ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணுமா? ஆனா come inside. ஆஹானா, நீ என்ன பண்ற? திடீர்னு நீ எங்க கிளம்பி போன? என்கேஜ்மெண்ட்டுக்கு நடுவுல ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? எங்க போன? எதுக்கு போன? ஏன் உனக்கு என்கேஜ்மெண்ட் வேண்டாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற ஆஹானா? எல்லாரும் பாத்தீங்கல்ல, சைலண்டா தான் நிக்கிறா. இவளோட பதிலுக்காக நான் இங்க வெயிட் பண்ணி நிக்கணுமா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இன்னும் பாக்கி இருக்கு. இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, நீ இங்க எதுவுமே பேசாத. உன்னை ரொம்ப நல்லவள நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்படி இருப்பன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதோட உன் கேரக்டர் இருக்கே, நீ எல்லாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. நான் உங்களை மனசார ரெஸ்பெக்ட் பண்றேன். அதுக்காக லக்ஷ்மி வாய்க்கு வந்த மாதிரி பேசணும்னு அவசியம் இல்ல. இவ என்னோட வைஃப். வாட்? இப்பவும் என் வைஃப் தான், என் மனைவி. ஆமா, நீங்க என்ன பத்தி பேசினா கூட நான் பொறுத்துப்பா. ஆனா லக்ஷ்மியை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். ஐம் சாரி. என்னை பத்தி நீங்க ஏதோ தப்பா கேள்விப்பட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதை பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீங்க அஹானா அண்ட் கௌதமுக்கு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருங்க. அதுதான் இப்போ நமக்கு முக்கியம். அஹானா இங்க இருந்து எதுக்காக போனான்னு நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன்.
அது அஹானா இங்க இருந்து எதுக்காக வந்தானா, அவளோட பிரதரை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதோட எனக்கும் தான். அவளுக்கு எங்க 2 பேரையும் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க 2 பேருமே இந்த என்கேஜ்மெண்ட்ல கூட இருக்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நாங்க இங்க இருக்கணுமா? உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா என் போனை செக் பண்ணி பாருங்களேன். அவ எத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்கான்னு. நிறைய வாட்டி கால் பண்ணா. அப்புறம் அஹானோட போன் எங்க? அஹானா, உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அஹானோட போனையும் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்குள்ள நாங்க நிறைய வாட்டி கால் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். சரி, இதான விஷயம். இத முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாம்ல. அவ சொல்லணும்னு தான் இருந்தா. அவ சொல்ல நினைச்சா. ஆனா நீங்க எல்லாரும் பெரியவங்க, இல்ல முகூர்த்தம் தள்ளி போயிடும்னு நீங்க ஏதாவது சொல்லுவீங்கல்ல. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சு அவ பயந்துட்டா. நாங்க கூட இருக்கணும்னு இவ ரொம்ப ஆசைப்பட்டா. நாங்க 2 பேரும் எப்பவும் கூட தான் இருக்கோம். கௌதமுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அவன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறான் இல்லையா கௌதம்? யா, எனக்கு புரியுது. கௌதம் எங்களுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணா. அதாவது அஹானா தப்பானவ இல்ல, அதோட லக்ஷ்மி நீயும் தாமா. நீயும் தப்பானவ இல்ல. ஐம் சாரி. என்ன இது? அஹானாவும் தப்பு பண்ணிருக்கா. அவ பாதியில இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்க கூடாது. ஆனா பாட்டி எப்பவும் சொல்லுவாங்க, சின்ன பசங்க தான் எப்பவுமே தப்பு பண்ணுவாங்களாம். குழந்தைத்தனம். அதோட பெரியவங்க எப்பவுமே மன்னிச்சிருவாங்க. அது முதுமைத்தனம். அதனால அஹானா சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். அங்கிள், நான் வேணும்னா என்னோட கையால ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு தரேன். ப்ளீஸ். மாம், டாட், ப்ளீஸ். யா, ப்ளீஸ் forgive us. விதியோட விளையாட்டு. நல்ல காரியத்துல கொஞ்ச நேரத்துக்கு தடங்கள் வந்தது. ஆனா நல்ல வேலை யார் கண்ணும் படல. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடத்தலாம். அஹானா, என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்ல? Are you sure? சரி, ஓகே. அட, என்கேஜ்மெண்ட் பண்ணதான்ப்பா நாங்க இங்க வந்தோம். ஆயுஷ். எஸ் மாமா, நான் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்றேன். கம் ஆன் எவரிபடி. வா. வா. முதல்ல இந்த என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.